தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீதிமன்ற மூத்த பத்திரிகையாளர் இம்ரானுல்லா இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க. நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும்? இல்ல, இப்போ நீதிமன்றம்க்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதாவது மூணு முக்கியமான டவுட்ஸ். முதல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த நீதிபதி செந்தில்குமார் சென்னை உயர் நீதிமன்றத்துல பிறப்பித்த உத்தரவு ரிட் பெட்டிஷன் பிராக்கெட்ல கிரிமினல்னு எழுதி வரும். அதாவது இந்த ரிட் பெட்டிஷன் கிரிமினல்ங்கிற நடைமுறையே சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த ஆண்டு தான் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி போடுறதெல்லாம் கிரிமினல் ஓபின்னு வரும். அதாவது செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசில டைரக்ஷன் கேட்டு போடுற பெட்டிஷன்ஸ் எல்லாம் அது கிரிமினல் ஓபின்னு இருந்தது. இப்போ அது WP பிராக்கெட்ல கிரிமினல்னு வரும். எப்படி இது கிரிமினல்ல? ஏன்னா அந்த மனுதாரர் கேட்டிருந்த கோரிக்கை இது மாதிரியான இந்த ரோட் ரேலிஸ், பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கேட்ட டைரக்ஷன் எப்படி கிரிமினல் பெட்டிஷனா அங்க நம்பர் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு JK மகேஸ்வரி அவருடன் இருப்பவர். அப்போ திரு வில்சன் அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கும் போது சொல்றாங்க, இல்ல, போலீசாருக்கு எதிராக தாக்கல் செய்யும் அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர் நீதிமன்றத்துல WP கிரிமினல் அப்படின்னு நம்பர் பண்ணி தான் லிஸ்ட் பண்றதா நடைமுறை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சரின்னு அதை ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டாவதா கேக்குறாங்க, சரி, ரிட் பெட்டிஷன் இப்போ இதுல SOP ஃப்ரேம் பண்ண சொல்லி டைரக்ஷன் கேட்டிருக்காங்க அந்த மனுதாரர். ஆனா ஏற்கனவே ஒரு தாவேக்கா தாக்கல் செய்த, அதாவது கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தாவேக்கா எங்களுக்கு ஆனரஸ் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்றாங்க போலீஸ்ன்னு சொல்லி ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன்ல நீதிமன்றமே மாநில அரசு கிட்ட SOP ஃப்ரேம் பண்ண சொல்லி கேட்டு உத்தரவுகள் சில பிறப்பிச்சு அது நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் SOP ஃப்ரேம் பண்ண சொல்லி ஒருத்தர் மனு போட்டிருக்காரு. அந்த மனுவை எப்படி உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக உச்ச நீதிமன்றம் கேட்பது என்னவென்றால், கரூர் மாவட்டம் என்பது மதுரை பெஞ்ச், சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்சின் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும்போது எப்படி சென்னையில இந்த வழக்கை விசாரிக்க ஏற்றுக்கொண்டார்கள்? அதுவும் மதுரையில ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி CBI விசாரணை கேட்டு மனுக்கள் தாக்கல் ஆகியுள்ளன, அவை டிஸ்மிஸ் ஆகியுள்ளன. அங்கேயும் சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி மேட்டர்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது சென்னையில எப்படி எடுத்தாங்க? இந்த மூன்று கேள்விகள் தான். இந்த மூன்று கேள்விகளுக்கும் இப்போ விளக்கம் தரணும் அரசு தரப்புல இருந்து. அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடையில் உணவு இடைவேளை விட்டதால் நீதிபதிகள் சென்று இருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தர வேண்டும் இந்த மூன்றுக்கும். அதற்கு பிறகுதான் அந்த கேஸோட மெரிட்ஸ்குள்ளேயே போவாங்க. இப்போ ஜட்ஜஸ் டெக்னிக்காலிட்டிலேயே நிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி இது கிரிமினல் போர்ட்போலியோக்குள்ள இந்த கேஸ் வந்தது, ரெண்டாவது எப்படி மதுரை உயர் நீதிமன்றம், கரூர் மதுரை உயர் நீதிமன்ற எல்லைக்குள்ள வரும்போது எப்படி சென்னையில எடுத்தாங்க, மூன்றாவது SOPங்கிற விஷயம் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கும்போது எப்படி எடுத்தாங்க. ஸோ மேலோட்டமான இந்த டெக்னிக்கல் குவெஸ்டன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக்கல் குவெஸ்டன்ஸ்க்கு அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்ச உடனே, உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆன உடனே அதுக்கு அடுத்துதான் மெரிட்ஸ்குள்ள போவாங்க, வெதர் அந்த SIT சரியா இல்லையா அப்படின்னு. இப்போ உயர் நீதிமன்றத்துல தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, SIT தலைமை தாங்கும் IG திரு அஸ்ரா கார்க் அவர்கள், அவரே ஏற்கனவே CBI-யில் பணியாற்றி தான் இங்க வந்திருக்கிறார். அவர் டெபியூட்டேஷன்ல போயிட்டு வந்தார். சென்ட்ரல் டெபியூட்டேஷன்ல CBI-ல சர்வ் பண்ணியிருந்தாரு IG நாட் சோனா இருந்த பிறகு. ஆகையால அவரே வந்ததுனால இப்போ இவங்க புதுசா மத்த அதிகாரிக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு. பட் தாவேக்கா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த ஒரு விசாரணைக்கு எதிராகவும் இல்லை, ஆனால் இந்த விசாரணை என்பது ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கண்காணிக்க வேண்டும். அவங்க மானிட்டரிங்ல இது நடந்தா பெட்டரு. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு போலீசார் மீது நம்பிக்கை இல்லை. சென்னை உயர் நீதிமன்றம் இப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்க SIT-ல இருக்க எல்லா ஆபீசர்ஸுமே தமிழ்நாடு போலீஸ் கேடரை சேர்ந்தவங்க. தேர்ஃபோர் எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஒரு உச்ச நீதிமன்ற ரிட்டையர்ட் ஜட்ஜை மட்டும் போட்டு அது மானிட்டர் பண்ண சொல்லுங்க, எங்களுக்கு அது போதும். எங்களுக்கு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. திரு அரியமா சுந்தரம் அப்பியராய் தாவேக்காவுக்காக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லஞ்ச் முடிஞ்சு இவங்க திரும்பி வந்த பிறகு
ஜட்ஜஸ் கேட்குற அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ்க்கு கிளாரிட்டி கொடுத்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்லயே அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா கேஸ் அதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கலாம். இல்ல அதுல கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்து மெரிட்ஸ்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சரியா இல்லையா, தாவேக்கா கேட்குற கோரிக்கை நியாயமானதா இல்லையா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ நம்ம 2 மணிக்கு மேல் தான் இந்த விசாரணையில ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக இதுவரை இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கான அரசு தரப்பு விளக்கம் அப்படின்றது 2 மணிக்கு மேலாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனையொட்டி தான் இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி நகர இருக்கிறது அப்படின்றத தீர்மானிக்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு இமானுல்லா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு.